பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபையை நாம் நினைத்து அவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவரை மகிமைப்படுத்துகிறோம். தேவன் நம்மை தேடி கண்டுபிடித்ததை நினைத்து நேற்று தேவனை துதித்தோம். இன்றும் கூட அவர் நம்மை நடத்துகிற தேவன். எப்படி நடத்துகிறாராம்? அதே உபாகமம் 32:10 சொல்கிறது, பாழான நிலத்திலும் மூலையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர் வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண் மணியைப் போல காத்தருளினார். ஆம், நம்மை தேடி கண்டுபிடித்த தேவன் நம்மை நடத்த ஆரம்பித்தார். இன்றைக்கு ஒரு காணாமல் போன ஆடை போல் இருந்தோமோ, தேவன் நம்மை தேடி கண்டுபிடித்தார். பாருங்கள், ஒரு சமாரியன் ஒரு குற்றூராய் கிடந்த ஒரு மனிதனை தேடி கண்டுபிடித்தது போல கர்த்தர் நம்மை கண்டுபிடித்தார். அதற்கு பின்பு எப்படி நடத்தினான் அந்த சமாரியன்? வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு மருந்து போட்டானாம். அவனை நடத்தின விதத்தை நாம் வேதத்தில் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:34 கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். Luke 10:34 So he went to him and bandaged his wounds, pouring in oil and wine, and he set him on his own animal, brought him to an inn, and took care of him. பாருங்கள், தேவன் நம்மை நடத்தும் விதம் எப்படி இருந்தது என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கிறது. ஆம், பாவத்திலும் வியாதியிலும் பிசாசினால் அட்டிப்பட்டு குற்றூராய் கிடந்த ஒரு வாழ்க்கையில் நாம் இருந்தபொழுது தேவன் நம்மை தேடி கண்டுபிடித்தாராம். கண்டுபிடித்து நம்மேல் மனதுருகினார். லூக்கா 10:33 சொல்லுகிறது, அவனை கண்டு மனதுருகினான் என்று எழுது. அதற்கு பின்பு 34 சொல்லுகிறது, அவன் கிட்ட வந்து. இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தேடி கண்டுபிடித்தேன் அல்லவா, உன் கிட்ட வந்து உன்னுடைய காயங்களுக்கு எண்ணெயை நான் போடுகிறேன். நம் வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ காயங்கள் இருக்கலாம். மனதில் காயங்கள் இருக்கலாம், உடலில் வியாதிகள் இருக்கலாம், பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த காயங்களை எல்லாம் நான் ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அவனுக்கு வேண்டிய சுகமளிக்கும் ஒரு ஊழியத்தை அவன் செய்தான். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மை நடத்தும் போது நம்முடைய மனதில் வியாதிகள் வந்திருந்தாலும் சரி, உடலில் வந்திருந்தாலும், பொருளாதாரத்தில் வந்திருந்தாலும், உறவுகளில் வந்திருந்தாலும், எந்த இடத்தில் நம்ம காயப்பட்டிருந்தாலும் நம்முடைய காயங்களை ஆற்றுகிற ஒரு தேவன் நம்மை கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்புகிறார். அவர் நம்மை தமது ஆவியினால் நம்மை நடத்துகிறார். நாம் திக்கு தெரியாமல் திசை தெரியாது இருக்கும் பொழுது அவர் தமது கரத்தினால் நம்மை தூக்கி தமது ஆவியினால் நம்மை நடத்தி சென்று நம்மை பராமரிக்கிறாராம். இன்றைக்கும் கூட தேவ பிள்ளைகளாய் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு சபையை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த சபையிலே நம்மை அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ ஜனமே, இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்தின தேவன்
நம் கிட்ட வந்து நம்முடைய காயங்களை ஆற்றி அவருடைய ஆவியினால் நம்மை நடத்தி நம்மை இம்மட்டும் பாதுகாத்தவரை நன்றியோடு துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போம். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, எங்களை நீர் தேடி கண்டுபிடித்தவர் மாத்திரமல்ல, எங்களை நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தால் கழுவினீர், உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பினீர், உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு தேவையான திருச்சபையையும் தேவையான பரிசுத்தவான்களையும் கொடுத்தீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நித்தமும் நீ நடத்தி மகா வறட்சியான காலத்தில் ஆத்மாவை திருப்தியாக்குவீராக, எலும்புகளை நினமலதாக்குவீராக, ஒவ்வொருவரும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் மாற்றுவீராக. புதிய வருடத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள் அழைத்துச் செல்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.